வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று நாம் பார்க்க போகிறது மீன ராசியை பற்றி. ஆண்டவன் எழுதிய தலைவிதி என்ற தலைப்பில் மேஷ ராசி முதல் கும்பம் ராசி வரைக்கும் நம்ம பார்த்தோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பேச போகிறது மீன ராசி. இந்த தொகுப்பில் ஆண்டவன் எழுதிய தலைவிதியில் மிகப்பெரிய வரவேற்பு, மிகப்பெரிய உற்சாகம், நீங்கள் கொடுத்த ஆதரவு என்பது என்னை மெய் சிலிர்க்க வைக்கிறது என்று சொன்னால் அது மிகையில்லை. அந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எழுதிக்கக்கூடிய கமெண்ட்ஸு, அதை படிக்கும்போது எத்தனை தவம் செய்தால் இப்படிப்பட்ட ஆதரவை பெற முடியும், அன்பை பெற முடியும் என்பதற்கு அளவே இல்லை. அத்துணை கோடான கோடி நேயர்களுக்கும் நீங்கள் அளித்த ஆதரவிற்கும் அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். இன்று நம்ம பேச போகிறது ஆண்டவன் எழுதிய தலைவிதியில் கடைசி ராசியான மீனராசி. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தலைவிதி என்பது உண்டு. அதாவது வாழ்க்கையில் என்னதான் நம்ம முயற்சி செய்தாலும், என்னதான் நம்ம செய்தாலும் சிலது நடக்குது, சிலது நடக்காமல் போகுது. இதற்கு என்ன காரணம்? ஒவ்வொரு ராசியினருக்கும் தனிப்பட்ட குணாதிசயங்கள், பிறப்பு ரகசியம், ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும், ஏன் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பாதங்களுக்கும் அதற்கு தாண்டியும் கூட இருக்கிறது கடவுளுடைய சூட்சமம். ஆக மீனராசிக்கு இந்த வீடியோவை வழங்குவதில் நாங்கள் ரொம்ப மிக்க மகிழ்ச்சி பெறுகிறோம். ஆனால் யார் யார் மீனராசி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்களோ, நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யார் யார் மீனராசி இருக்காங்களோ தயவு கூர்ந்து இந்த வீடியோவை அவங்களுக்கு ஃபார்வர்ட் செய்து ஷேர் பண்ணுங்கள். 100க்கு 100% இந்த வீடியோவானது மீனராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல திருப்பு முனைகளை கொண்டு வருவதற்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். கண்டிப்பாக கொண்டு வரும். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுடைய வாழ்க்கையில் எப்போ வேணாலும் நீங்கள் திருப்பி ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். மிகப்பெரிய உபயோகமான தகவல்களுடன், ஆச்சரியமான தகவல்களுடன் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோ மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பிறப்பின் ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது முதல்ல மீனராசியுடைய குணாதிசயங்கள் என்ன, அதை பற்றி பேச போகிறோம். அதற்கு பிறகு ஆண்டவன் எழுதிய தலைவிதி என்ன, அது புல்லட் பாயிண்ட்ஸில் பேச போகிறோம். அதற்கு பிறகு வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட், நீங்கள் எதை எதிர்பார்க்கலாம், அதை பற்றி புல்லட் பாயிண்டில் ஒரு 4-5 பாயிண்டில் பேச போகிறோம். அதற்கு பிறகு நியர் ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷன்ஸ், அடுத்த 6 மாதம் முதல் 2 ஆண்டுகள் வரை மீனராசி என்பவர்களுக்கு எது காத்திருக்கிறது, என்ன நடக்கும் என்பதை பற்றி தெளிவாக ஒரு 4-5 புல்லட் பாயிண்டில் பேச போகிறோம். அதற்கெல்லாம் கடைசியாக இதெல்லாம் ஓகே, தீர்வுகள் என்ன, ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதற்கு தீர்வுகள் என்ன, அதை பற்றியும் நம்ம பேச போகிறோம். அப்போது இந்த வீடியோ மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு விடிவெள்ளி வீடியோவாக மீனராசி என்பவர்களுக்கு இருக்கும்னா அதில் சந்தேகமே இல்லை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீனராசி காலபுருஷனுடைய 12ஆம் வீடு. சுக்கிர பகவான் உச்சம் பெற்று, குரு பகவான் ஆட்சி பெற்று, புதன் பகவான் நீச்சம் பெறக்கூடிய வீடு. அப்படிப்பட்ட அருமையான இந்த வீட்டில் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி போன்ற 3 நட்சத்திரங்கள் வருகிறது. அதாவது குரு, சனி, புதனுடைய நட்சத்திரங்கள் வருகிறது குருவுடைய வீட்டில். இப்போ மீனராசி என்பவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன, ஒவ்வொரு பாயிண்டாக பார்க்கலாம். அதில் முதல் பாயிண்ட் என்னன்னா, மீனராசி என்பவர்களுக்கு 2 வகையான குணாதிசயங்கள் இருக்கும். ஒன்று, எல்லா விதத்திலும் எல்லா பொருள்கள் மீதும் எல்லா விஷயங்கள் மீதும் ஆசையும் பற்றும் அதிகமாக இருக்கும். இது பெரும்பாலான மீனராசி என்பவர்களுக்கு இப்படி தான் இருக்கும். அத்தனைக்கும் ஆசைப்படும். ஒரு 25% மீனராசி என்பவர்களுக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு இருக்கும். இந்த அடிப்படை வித்தியாசம் என்பது இருக்கும். மீனராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு காரியத்தை எடுத்தாங்கன்னா, எந்த காரியமாக இருக்கட்டும், இந்த காரியம் எனக்கு செய்ய முடியாது, இந்த செயல் கஷ்டம் அப்படின்னு அவங்க வாயிலிருந்து வராது. தன்னால் முடியுமோ முடியாதோ, தனக்கு தெரியுமோ தெரியாதோ, சில பெண்களில் இருக்கக்கூடிய மீனராசி நண்பர்களை பார்த்தீங்கன்னா
அதி புத்திசாலி அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே நினைப்பு இருக்கும். தன்னையே தான் அதி புத்திசாலியாக நினச்சிக்குவாங்க. உண்மையிலே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இன்னசென்ஸ் அவங்கள்ட்ட இருக்கும். முதல் 30-35 ஆண்டு வரை, 35 வயசு இவங்களுக்கு ஆனதுக்கு பிறகு இவங்க கிட்ட இருக்கிற எல்லாரும் இன்னசென்ட் ஆயிடுவாங்க, இவங்க வயலண்ட் ஆயிடுவாங்க. இது ஒரு பாயிண்ட். எந்த செயலை கொடுத்தாலும் கூட, எந்த டாஸ்கை கொடுத்தாலும் கூட மீனராசி என்பர்கள் சந்தோஷமாக கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காம அதை வாங்கி செய்யறதுக்கு தயங்கவே மாட்டாங்க. அது தெரியுமோ தெரியாதோ, வருமோ வராதோ கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க, அதை எடுத்து செய்வாங்க. இது ஒரு நல்ல விஷயம். நிறைய மீனராசி என்பர்களுக்கு நல்ல எண்ணங்கள் இருக்கும். குரு பகவான் ஆட்சி பெறக்கூடிய மூலத்திரிகோணஸ்தானம் தனுசு, குரு பகவான் ஆட்சி பெறக்கூடிய மோட்சஸ்தானம் மீனம். நல்ல எண்ணங்கள் மீனராசி என்பவர்களுக்கு எப்போதுமே இருக்கும். நல்ல எண்ணங்கள்னு அவங்களுக்கு எது வேணுமோ நிறைய இடங்களில் சுயநலம் எட்டி பார்க்கும். அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படிங்கிறத பற்றி முக்கியமாக ஃபீமேல் மீனராசிகள் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்க. ஆம்பளை மீனராசிகள் எப்படின்னா நெளிஞ்சு சுழிஞ்சு வளைஞ்சு யார்கிட்டையும் மாட்டிக்காமல் வாழணுங்கிறதுலேயே மும்முரமாக இருப்பாங்க. நேரம் நின்று கம்பீரமாக இப்படி வாடா அப்படின்னு அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஆண் மீனராசி ஆப்ரேட் பண்ணுறதும் தெரியாது, வாழ்கிறதும் தெரியாது, எழுந்துக்கிறது, தூங்குறது, பேசுறது எதுவுமே தெரியாது, வளைஞ்சு நெளிஞ்சு போகக்கூடிய தன்மை உடையவர்களாக இருப்பார்கள். இப்போ படிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பொதுவாக மீனராசி என்பவர்களுக்கு நான் சொன்ன மாதிரி படிப்பின் மீது அதிகமாக ஆர்வம் இருக்கும். ஆனால் படிப்பு வராது. பெரும்பாலான மீனராசி என்பவர்களுக்கு படிப்பு வரக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு கலைகள் மீது நாட்டம் அதிகமாக இருக்கும். படிப்பு இல்லாதவர்களுக்கும் படிப்பு இருக்கிறவர்களுக்கும் கலைகள் மீது நாட்டம் அதிகமாக இருக்கும். கலைனா சங்கீதம், பாட்டு, 64 கலைகள், வில் வித்தை, எதுவாக வேணா இருக்கலாம், விளையாட்டுத்துறை, இந்த கலைகள் மீது அதிகமாக ஒரு ஈடுபாடு, என்டர்டெயின்மெண்ட், சினிமா துறை எல்லாத்துக்கு மேலே நாட்டம் இருக்கும். இது மீனராசியுடைய இயல்பு. இன்னொரு இயல்பு, 3வது பாயிண்ட், குணாதிசயங்களில் அனைத்து மீனராசி அன்பர்கள் 100% எக்ஸ்ட்ரா சென்சிட்டிவாக இருப்பாங்க, இமேஜினேட்டிவாக இருப்பாங்க, ஃபேசினேட்டிவாக இருப்பாங்க. ஒரு இமேஜினேட்டிவ் கற்பனை உலகத்தில் வாழ்பவர்களாக இருப்பார்கள். ரியாலிட்டிக்கு கொஞ்சம் விலகி இருப்பாங்க. எல்லா மீனராசிக்காரர்கள் அல்ல, 99% மீனராசிக்காரர்கள் இப்படி தான் இருப்பாங்க. 4வது குணாதிசயம், பெரும்பாலான மீனராசி அன்பர்களுக்கு, எஸ்பெஷலி பெண் மீனராசி அன்பர்களுக்கு இள வயதில் தன் தந்தையை விட்டு பிரிந்து வாழக்கூடிய சிங்கிள் பேரண்ட் அப்ரிங்கிங்காகவோ அல்லது தந்தையவே இழக்கக்கூடிய தன்மை என்பது பெண் மீனராசி என்பவர்களுக்கு இளம் வயதிலேயே வருகிறது. ஒரு 5-6 வயசுக்குள்ள அப்பாவை பிரியக்கூடிய யோகம். ஒன்று டைவர்ஸ் ஆகி பிரியறதோ அல்லது அப்பாவுடைய அரவணைப்பு, அன்பு இதெல்லாம் கிடைக்காத போய் அப்பாவே கூட சில சமயம் உயிர் மரணிக்கக்கூடிய அளவில் கூட இருக்கக்கூடியது மீனராசி பெண்களுடைய ஒரு விதமான சமாச்சாரம். இது ஒரு விதி. 5வது குணாதிசயம் என்னன்னா, மீனராசி பெண்களுக்கு ஆரம்பத்தில் ரொம்ப பியூனியா இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்னு தான் இருப்பாங்க. இது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். எஸ்பெஷலி பெண் மீனராசி என்பவர்கள் திருமணத்திற்கு பிறகு ஒரு 5 ஆண்டு 10 ஆண்டுக்கு பிறகு சட்டுன்னு ஒரு விஸ்வரூபம் எடுப்பாங்க. அந்த விஸ்வரூபம் என்பது கல்கட்டா காளியை விட, ஒரு துர்கா தேவியை விட பயங்கரமான விஸ்வரூபமாக இருக்கும். அதை தாங்குகின்ற சக்தி என்பது பல ஆண்களுக்கு இருக்காது. இது ஒரு விதி. 5வது குணாதிசயம் என்னன்னா, பெரும்பாலான மீனராசி என்பவர்களுக்கு டிராயிங் பண்ணுறது, இந்த ஆர்ட் சம்பந்தப்பட்ட வேலைகள், இந்த கிளாஸ் பொருளெல்லாம் சேர்த்து வைக்கிறாங்க பாருங்கள், கண்ணாடி பொருள்லாம், இந்த மாதிரியான ஹேபிட்ஸு. இதை தவிர வேறு ஆர்ட் கிராஃப்ட் சம்மந்தப்பட்டது, எம்ப்ராய்டரி பண்ணுறது, இந்த மாதிரி ஸ்பெஷல் ஆர்ட் இது சம்மந்தப்பட்டதில் அதிகமான ஈடுபாடுகள் இருக்கும். இது 5வது குணாதிசயம். 6வது குணாதிசயம் என்னென்னா, ஒருத்தர் மேலே பிரியமும் அன்பும் வச்சுட்டாங்க மீனராசி அன்பர்கள், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஜென்மம் முழுக்க வேறு ஒருத்தரை நினைக்க மாட்டார்கள். இது மீனராசியில் பிறந்த
85% ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொருந்தும். 15% விதிவிலக்கு. விதிவிலக்குகள் விதியாகாது என்ற அடிப்படையில் அதை சேர்க்க முடியாது. 6வது குணாதிசயம் என்னன்னா, பல மீனராசி அன்பர்கள் எதையும் சுலபமாக புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி என்பது இருக்காது. நீங்கள் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறீங்க, ஒரு விஷயத்தை நான் டக்குன்னு புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை அவர்கள்ட்ட இருக்காது. சீக்கிரமே ஏமாறுறவங்க 12 ராசியில் யார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கோஸ் டு மீனராசி. யாருகிட்டையும் சுலபமாக ஏமாறக்கூடிய தன்மை உடையவர்கள் மீனராசி. முதல்ல இவங்க ஏமாறுவாங்க, அடுத்தது எதிராளியை எதிர்பார்க்காத விதத்தில் ஏமாற்றவும் செய்வாங்க. இதுவும் உண்மை. 7வது குணாதிசயம் என்னன்னா, மீனராசி என்பவர்கள் யாரையுமே அவ்வளோ சுலபமாக பாராட்ட மாட்டாங்க, அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. தன் தப்பை ஒத்துக்கவே மாட்டாங்க. மரணமே வந்தாலும் சரி, நான் எந்த தப்பும் செய்யவில்லை என்பது மீனராசிக்காரர்களுடைய குணாதிசயம். இதில் விதிவிலக்குகள் இருக்கு, விதிவிலக்குகள் விதியாகாது. இப்போ மீனராசிக்காரர்களுடைய தலைவிதி என்ன, அதை பற்றி பார்ப்போம். அதில் வரக்கூடிய முதல் பாயிண்ட், மீனராசி தன்னுடைய ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கும் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவானே இருப்பதனால், தானே மோட்சஸ்தானமாகவும் விரயஸ்தானமாகவும் வருவதனால், மீனராசியில் பிறந்தவர்களுக்கு முதல் தலைவிதி என்பது தன்னை உருக்கி மெழுகு மாறி தன்னை உருக்கி மற்றவர்களுக்காக ஒளியை கொடுப்பது மீனராசியுடைய தலைவிதி. தன்னை உருக்கி மெழுகு மாறி தன்னை உருக்கி கொண்டு மற்றவர்களாகவே வாழ்றது, அவர்களுக்காகவே எல்லாத்தையும் செஞ்சுட்டு வேடிக்கை பார்க்கறது. தன் வாழ்வை இழந்து பின்னாடி வாழ்க்கையில் உணர்ந்து பிற்பகுதியில் ஐயோ என் வாழ்க்கையெல்லாம் ஒருத்தருக்காகவே வேஸ்ட் பண்ணிட்டோமே நினச்சி திருப்பி 40 வயசுக்கு மேலே 35 வயசுக்கு மேலே நான் வாழ போகிறேன். சத்யராஜ் கவுண்டமணி கிட்ட சொல்லுவார் இல்லையா, நான் வந்து படிச்சுட்டு வக்கீலாவோ டாக்டராவோ ஆகிடட்டோமா அப்படின்ற மாதிரி ஆரம்பிப்பாங்க. இது பார்க்குறதுக்கு காமெடியாக இருந்தாலும், ஆனால் வெச்ச குறி தப்பாமல் மறுபடி சாதித்து காட்டுவார்கள். பிறகு கொஞ்சம் மிடில் ஏஜில் கூட பெரிய லெவலில் வந்து சாதித்து காட்டக்கூடிய தன்மை, வைராக்கியம் மீனராசி என்பவர்களுக்கு உண்டு. இது முதல் தலைவிதி. 10ஆம் இடத்திற்கும் தன்னுடைய ராசிக்கு அதிபதியான குரு பகவான் 10ஆம் இடத்திற்கும் அது பாக்கியஸ்தானமாக வருவதனால், பெரும்பாலான மீனராசி என்பவர்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு நிலை என்பது ஏற்படும். அது தொழில் செய்யக்கூடிய ஒரே கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய தன்மையோ அல்லது அப்ராடு போய் ஒரு இந்தியாவை விட்டு வெளியில் போய் வேலைக்கூடிய வாய்ப்பெல்லாம் மீனராசி என்பவர்களுக்கு சுலபமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பெரும்பாலானவர்களுக்கு முயற்சி செய்தால் மட்டும்தான் அது கிடைக்கும், முயற்சி செய்யாமல் அது கிடைக்காது. இது 2ஆம் தலைவிதி. 3ஆம் தலைவிதி, தன்னுடைய 2ஆம் வீட்டிற்கும் தன்னுடைய 9ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்கும் அதிபதியாக செவ்வாய் வருகிறார். 2ஆம் வீடு தனம், வாக்கு, குடும்பம். 9ஆம் வீடு பாக்கியம், தந்தையை குறிக்கக்கூடியது, பூர்வீக சொத்து, இதெல்லாம் குறிக்கக்கூடியது. 9ஆம் வீடு தந்தையை குறிக்கக்கூடியது, பாக்கியத்தை குறிக்கக்கூடியது. கை கெட்டது வாய் கெட்டணும்னு சொல்லுவாங்க, அதையெல்லாம் குறிக்கக்கூடிய 9ஆம் இடம். 2ஆம் திருமணத்தையும் 9ஆம் இடம் குறிக்கும். இந்த 2ஆம் இடத்திற்கு 9ஆம் இடத்துக்கு செவ்வாய் வருவதனால் எப்பவுமே ஆர்கியூமெண்ட்டு பேசுறதுல மீனராசியை மிஞ்ச யாராலும் முடியாது. மீனராசி அன்பர்கள்ட்ட யாராவது வாய் கொடுத்தாங்கன்னா, சத்தியமாக சொல்கிறேன், 500 நாள் ஆனாலும் ஆர்கியூ பண்ணி அவங்க தான் ஜெயிப்பாங்க, நீங்கள் அவங்கள்ட்ட ஜெயிக்க முடியாது. மீனராசி அன்பர்கள் ஆர்கியூமெண்ட்டுன்னு வந்தால் பேசிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க தான் ஜெயிப்பாங்க. அடுத்தவங்களுக்கு சான்ஸே கொடுக்க மாட்டாங்க பேசுகிறதுக்கு. அடுத்தவங்க பேசுகிறதையும் நீங்கள் காதில் வாங்க மாட்டீங்க அப்படிங்கிறது உங்கள் தலைவிதி. அதே மாதிரி எத்தனை பணம் சம்பாதித்தாலும் மீனராசி அன்பர்களுக்கு கையில் சேர்த்து வைக்கிறதுல ரொம்ப பிரச்சனை இருக்கும். பணம் தங்குவதில் மிகப்பெரிய சேலஞ்சஸ் இருக்கும். அதே மாதிரி மீனராசி அன்பர்கள் ஏற்கனவே சொன்னபடி தந்தையாரை பிரியக்கூடியது ஒரு தலைவிதி. தந்தையாரை பிரியக்கூடியது ஒரு தலைவிதி. தனக்கு தெரிஞ்சோ தனக்கு தெரியாமலோ தந்தைமார்களாக, அதாவது பெண் மீனராசி அன்பர்களுக்கு எஸ்பெஷலி தன்னுடைய அப்பாவை எதிரியாக பார்க்கக்கூடிய மனோபாவமோ, அல்லது அப்பா உன்னோட அப்பா தப்பானவர், உன்னோட அப்பா வந்து கெட்டவர்னு சின்ன வயசுலேயே சொல்லி சொல்லி வளர்க்கக்கூடிய தன்மையிலையோ, இல்லை அப்பாவே சின்ன வயசில் மறைந்து போகக்கூடிய விதியோ மீனராசி பெண்களுக்கு உண்டு என்பதுதான் உறுதி, அதுதான் உண்மை. அதே மாதிரி மீனராசியின் 4ஆம் தலைவிதி 5ஆம் தலைவிதி எதுன்னு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய 3ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சுக்கிர பகவான், உங்களுடைய 3ஆம் இடம் அதாவது உபதேசஸ்தானத்திற்கு சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று வருவதனால், அவரே 8ஆம் அஷ்டமாதிபதியாக வருவதனால்
நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க, மீனராசி அன்பர்களுடைய 4ஆம் தலைவிதி 5ஆம் தலைவிதி, 4ஆம் தலைவிதி முக்கியமான தலைவிதி. உங்களுடைய பிறந்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்லவங்க, என் அக்கா தான் எனக்கு எல்லாமே, என் அண்ணா தான் எனக்கு எல்லாமேன்னு நினைப்பீங்க. அவங்க தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களை செல்லா காசாக ஆக்குவாங்க, உங்களுக்கே தெரியாமல் ஆக்குவாங்க. இது உறுதி. அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள், அது பெண்ணுக்கு பெண் தோழிகளாக இருக்கலாம், ஆணுக்கு ஆண் நண்பர்களாக இருக்கலாம், உங்களுடைய மிகப்பெரிய மறைந்த எதிரியாக செயல்படுவது உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். உங்களுக்கே அதை கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் நம்புவீங்க, என் அக்கா, என் அண்ணா, என் தங்கை, என் தம்பின்னு என்னுடைய ஃப்ரெண்டுன்னு நம்புவீங்க. ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக தான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கே தெரியாமல் வருடக்கணக்காக ஏமாந்து கடைசியில் ஒரு புள்ளியில் வந்து நிற்பீங்க. திருப்பி உங்கள் லைஃப் ரிட்ரீவ் பண்ண முடியாத இடத்துல வந்து அதை நிறுத்திடுவாங்க. பல யோகங்கள் படைத்த மீனராசி அன்பர்களுக்கு இது ஒரு விதியாக, தலைவிதியாக வருவது. நண்பர்கள் அவர்களுக்கே தெரியாமல் அவர்களுடைய வாழ்க்கையை சிதைப்பார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு தெரிய வரும்போது வாழ்க்கை முடிந்திருக்கும் என்பது தலைவிதி. அதனால் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். கூட பிறந்த சிப்ளிங்ஸ் கிட்டையும், பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கிட்டையும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு கோட்டுக்கு மேலே அவங்கள உள்ள வர வைக்க கூடாது. அடுத்தபடியாக மீனராசி அன்பர்களுடைய 4ஆம் தலைவிதி 5ஆம் தலைவிதியை பார்த்தோம். மீனராசி அன்பர்களுடைய 6ஆம் தலைவிதி உங்களுடைய சுகஸ்தானத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் வரக்கூடியது புதன் பகவான். மிதுனத்துக்கும் கன்னிராசிக்கும். உங்களுடைய 4ஆம் வீட்டுக்கு வரக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு மாரகம் மற்றும் பாதகாதிபதி. நீங்கள் உபயராசிங்கிறதுனால டிப்பிக்கலி உங்களுடைய கல்யாண வாழ்க்கை இது வந்து நல்லா குறித்து வச்சுக்குங்க. மீனராசியில் பிறந்த அத்துணை அன்பர்களுடைய கல்யாண வாழ்க்கை 190% பேர். இது என்னன்னா, உங்களுடைய திருமண வாழ்க்கையில் பெரும்பாலானவர்கள் என்னன்னா, முதல் திருமணத்தில் பிரிவு ஏற்பட்டு 2ஆம் திருமணத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழ்கிற மாதிரி இருக்கும். இதுதான் உண்மை. மனசில் நந்து கசந்து இதை வாழ்ந்தாலும் இதுதான் உண்மை. மீனராசி என்பவர்களுடைய 6ஆம் தலைவிதி என்னன்னா, தனக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையினால் முதல் வாழ்க்கை துணை என்பது சரியாக இல்லாமல் போய் 2ஆம் வாழ்க்கை துணை தான் ஓரளவிற்கு பரவாயில்லை அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்கும். உங்களுடைய 7ஆம் தலைவிதி என்னன்னா, 4ஆம் இடத்திற்கு வரக்கூடிய புதன் உங்களுக்கு மாரகம் மற்றும் பாதகாதிபதிங்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் எந்த நிலையிலாவது உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்தே தீரும். இது மீனராசியினுடைய இயல்பு. கன்சிஸ்டண்ட்டாக ஒரு பெண் மீனராசி என்பவர்கள் இருக்காங்க, பாலிசிஸ்டிக் ஓவரிஸோ இல்லை வந்து விமன் ரிலேட்டட் இஷ்யூஸோ அவங்கள பாதர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது ஆண் மீனராசியாக இருந்தாக்க அடி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவங்களுக்கு உபாதைகளாக இருந்துக்கிட்டே இருக்கும். இது உண்மை. இது தலைவிதி, 7ஆம் தலைவிதி. அதுக்கு அடுத்தது 8ஆம் தலைவிதி. உங்களுடைய 5ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சந்திர பகவான், அதாவது உங்களோட 5ஆம் இடத்தில் ஆட்சி பெறக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய பாக்யஸ்தானத்தில் நீச்சம் பெறுவார். உங்களுடைய பாக்யஸ்தானத்தில் ஆட்சி பெறக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய 5ஆம் ஸ்தானத்தில் நீச்சம் பெறுவார். இது ஒரு விந்தையான அமைப்பு. எப்பவுமே மீனராசியில் பிறந்த பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் பார்க்கறதுக்கு டீசெண்டாக இருப்பாங்க. மிகப்பெரிய அழகா இல்லையான்றதான் தெரியாது, ஆனால் பார்க்கறதுக்கு டீசெண்டாக இருப்பாங்க. கண்டிப்பாக 195% மீனராசி அன்பர்கள் 5ஆம் இடத்திற்கு சந்திரன் அதிபதியாக வருவதனால் உங்களுடைய 7ஆம் தலைவிதி என்னன்னா, பிறந்த இடத்துலேருந்து மாறி அந்த இடத்துலேருந்து மாறி அந்த இடத்துலேருந்து மாறி அந்த இடத்துலேருந்து மாறி இப்படி மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல ஸ்டேபிளாக இருக்க முடியாது. இது உங்களுடைய தலைவிதி. இது பெண்ணாக இருக்கக்கூடிய மீனராசியாக இருந்தாலும் சரி, ஆணாக இருக்கக்கூடிய மீனராசி இடமாற்றங்கள் வந்து நிறைய இருக்கும். கம்பேரிட் டு அதர் ராசிஸ் நிறைய இடமாற்றங்கள் இருக்கும். படிக்கிறதுக்கு ஒரு இடத்துல, காலேஜ் ஒரு இடத்துல, அப்பா அம்மாக்காக ஒரு இடத்துல, கல்யாணம் பண்ணி ஒரு இடத்துல, பிள்ளைங்க வசதிக்காக ஒரு இடத்துல, வேலை பார்க்கறது ஒரு இடத்துல, ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஒரு இடத்துல, அப்ராடுக்கு மூவ் ஆகுது, இப்படி மாறிக்கிட்டே இருக்குமே தவிர நிலையான ஒரு இடத்துல இருக்கக்கூடியது என்பது விதிவிலக்காக இருக்கும். விதிவிலக்கு விதியாகாது. உங்களுடைய 8ஆம் தலைவிதி என்னன்னா, உங்களுடைய 6ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சூரிய பகவான் ருணரோகஸ்தானத்துக்கு அதிபதியாக வந்தாலும் நட்பு கிரகமாக இருந்தாலும் உங்கள் அப்பா உங்கள் மேலே உயிரே வச்சிருப்பார். அனைத்து மீனராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொல்கிறேன், உங்களை பெற்ற தந்தை உங்கள் மேலே உயிரே வச்சிருப்பார். ஆனால் துரதிருஷ்டவசமாக அன்ஃபார்ச்சுனேட்லி உங்கள் தந்தையினால் உங்களை அணுக முடியாது, உங்களை பார்க்க முடியாது, உங்களோடு சகஜமாக பேச உணர முடியாது. காரணம், பெரும்பாலான பெண் மீனராசி அன்பர்களுக்கு சில வயதில் தந்தையை விட்டு பிரியக்கூடிய மாதிரி தலைவிதி. ஆண் மீனராசி அன்பர்களுக்கு எங்கோ ஒரு இடத்துல அப்பாவுக்கு உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் ஆகி மடி மனசில் பாசமெல்லாம் இருந்தாலும் கூட எங்கோ ஒரு இடத்துல ஒரு சேராத நிலை.
பெண்டாட்டினாலேயோ கல்யாணம் ஆனதுனாலேயோ வேலை காரணமாகவோ பிரிஞ்சது, கடைசியில் அப்பா போன பிறகு ஐயோ அப்பாவோட வாழாமையே போயிட்டோமே அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடியது தலைவிதி. அடுத்தது உங்களுடைய 9ஆம் தலைவிதி, அதாவது உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய சுக்கிர பகவானால் அனைத்து மீனராசி அன்பர்களுக்கும் 99% மீனராசி அன்பர்களுக்கும் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் திருப்பு முனை வாழ்க்கையில் 30 வயசுக்கு மேலே எப்போ வரும்னு சொல்ல முடியாது. திடீர் திருப்பு முனை, திடீர் அதிர்ஷ்டம் வந்தே தீரும், கண்டிப்பாக வரும். இப்போ நான் சொல்லக்கூடியதெல்லாம் பொது பலன்கள் மீனராசிக்கு. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை எங்களை தொடர்பு போட்டு கேட்கும்போது பேமெண்ட் பண்ணி ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். துல்லியமாக உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் ப்ளஸ் சொல்யூஷன்ஸும் நாங்கள் சொல்லுவோம். ஆக 8ஆம் இடத்திற்கு இருக்கக்கூடிய சுக்கிர பகவானால் திடீர் அதிர்ஷ்டம், வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், ஃபாரினில் வாழக்கூடியது, கல்யாணம் பண்ணக்கூடியது, படிக்கக்கூடிய யோகங்கள்லாம் மீனராசிக்கு வந்தே தீரும். பெரும்பாலானவர்களுக்கு விதி விலக்குகள் உண்டு, விதி விலக்குகள் விதியாகாது. அடுத்தபடியாக உங்களுடைய 9ஆம் விதி முடிஞ்சு 10ஆம் விதி தலைவிதி எதுன்னு பார்த்தோம்னா, உங்களுடைய 11ஆம் இடத்திற்கும் உங்களுடைய 12ஆம் இடத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியது சனி பகவான். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த சனி மட்டும் மீனராசி அன்பர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் வக்ரம் பெற்ற நிலையிலோ சுபத்துவ நிலையிலோ இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா கூட இந்த மீனராசி அன்பர்களுக்கு எப்பவுமே எங்கே ஒர்க் பண்ணாலும் வேலை செஞ்சாலும் ஓரளவுக்கு அப்படியே அது ஸ்டேபிளாக போகக்கூடிய வாய்ப்புகள் என்பது குறைவு. வேலை செய்யக்கூடிய இடத்துல ஃப்ளக்சுவேஷன்ஸு, பேர் திடீர்னு நல்ல பேராகுது, திடீர்னு கெட்டு போகிறது, திடீர்னு ஃபேவரபுளாக இருக்குது ஒர்க்கிங் அட்மாஸ்பியர், திடீர்னு அன்ஃபேவரபுளாக இருக்குது, இப்படி மாறி மாறி இருக்கும். ஆனால் நல்ல விதமான தூக்கம் என்பது கண்டிப்பாக வரும். ஒரு சிலருக்கு வராது, தனிப்பட்ட ஜாதகத்தில் கூட வராது. இப்போ மீனராசிக்கு 7.5 சனி நடக்கிறதுனால வராமல் இருக்கலாம். ஆனால் பொதுவில் மீனராசி என்பவர்களுக்கு ஹெல்த் கான்ஷியஸாக இருப்பாங்க. இது ஒரு தலைவிதி. எத்தனை உடலில் உபாதைகள் உங்களுக்கு வந்தாலும், ஆரோக்கிய பிரச்சனைகள் வந்தாலும் இன்னும் நீங்கள் ஓடிட்டே இருப்பீங்க, உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க. இது உங்களுடைய தலைவிதி. ஆனால் விபரீத ராஜயோகம் மீனராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இது 9 மற்றும் 10ஆம் தலைவிதி. 11ஆம் தலைவிதி உங்களுடைய 9ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய செவ்வாய் பகவான் விருச்சிகத்தில் 5ஆம் அதிபதி, அதை எக்ஸ்சேஞ்ச் ஆவாங்க. சந்திரன் செவ்வாய் நீச்சம், அதுக்கப்புறம் ஆட்சி நீச்சம் மாறுவாங்க. இந்த அமைப்பினால ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் பெறக்கூடிய குழந்தைகள் உங்களுடைய மனசை காயப்படுத்துவார்கள் உங்களுடைய பிற்பகுதியில், வாழ்க்கையின் பிற்பகுதியில், அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. ஆக மீனராசிக்காரர்களுடைய முக்கியமான 11ஆம் தலைவிதி என்னன்னா, தன்னுடைய வாழ்க்கையில் தானே ரொம்ப ஏழ்மையான நிலைமையிலேருந்து ஆரம்பித்து செங்கலாக சம்பாதிச்சு படிப்படியாக முன்னேறி வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரங்களை எட்டுபவர் மீனராசி அன்பர்கள். இதில் விதிவிலக்குகள் உண்டு, விதிவிலக்குகள் விதியாகாது. அதே மாதிரி 12ஆம் தலைவிதி மீனராசிக்காரர்கள் வாங்கக்கூடிய சொத்துக்கள், இடங்களில் சில லீகல் இஷ்யூஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் என்பது உண்டு. 13ஆம் தலைவிதி மீனராசிக்காரர்கள் எந்த வியாபாரத்தில் ஈடுபட்டாலும் பெரும்பாலான வியாபாரங்களில் நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும், ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். சில சமயங்கள் ஏன் போகுது, வியாபாரம் நல்லா போகுதுன்னு தெரியாது, சில சமயங்கள் ஏன் கம்மியாக போகுதுன்னு தெரியாது. இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். இன்னொரு முக்கியமான தலைவிதி, இது ரொம்ப முக்கியம். 12ஆம் தலைவிதி மீனராசிக்காரர்கள் பேசணும், 13ஆம் தலைவிதி பேசணும். 14ஆம் தலைவிதி நிறைய மீனராசி என்பவர்களுக்கு இந்த செக்ஷுவல் டிசையர் பற்றி பேசணும்னா நம்ம கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் பேசணும். தேவையில்லாத உறவுகளின் மீது நாட்டம் என்பது இருக்கும். சில சமயங்களில் அவர்கள் வாழ்க்கையவே அது சூறையாடி விடும் என்பது தலைவிதி. ஆக இது மூலிமா சொல்ல வர்றது என்னென்னா, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வரம்பு மீறிய நட்பு, வரம்பு மீறிய பழக்கங்களை உற்று கவனித்து அதை வாழ்க்கையிலேருந்து எடுத்து ரிமூவ் பண்ணி எடுத்துடணும், எராடிகேட் பண்ணணும். இதுக்கு தான் சொல்கிறோம். இப்போது நீங்கள் எதை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட், நீங்கள் எதை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு 4-5 புல்லட் பாயிண்ட். மீனராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முதல் புல்லட் பாயிண்ட், அதிர்ஷ்டத்தை, திடீர் திருப்பத்தை 30 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ள, 40 வயசுக்குள்ள கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். 2வது புல்லட் பாயிண்ட், திருமணத்திற்கு பிறகுதான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பங்கள் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும், சங்கடமும் இருக்கும். இதை நீங்கள் எதிர்பார்க்கலாம்.
3, உங்கள் குழந்தைகள் மிக அழகாக இருப்பார்கள், அறிவோடு இருப்பார்கள். எல்லா பிள்ளைகளோட உங்கள் குழந்தைங்க தனித்துவம் பெற்றவர்களாக தெரிவார்கள். இருந்தும் உங்கள் குழந்தைங்க அவங்க பெரிய வயசு வரும்போது என்னைக்கோ ஒரு இடத்துல உங்களை அவமதிப்பாங்க. இதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். 4, உங்களுடைய கணவரோ மனைவியோ நீங்கள் 1000 இல்லை 10,000 சண்டைகள் போட்டாலும் கடைசியில் உங்களுடன் நிற்ப போவது, உங்கள் காலி கிரவுண்டில் உங்கள் கூட இருக்க போது உங்கள் வாழ்க்கை துணை மட்டுமே மட்டுமே மட்டுமே. 5வது, உங்கள் வாழ்க்கையில் அத்தனைக்கும் ஆசைப்படலாம், அடுத்தவங்க சொல்றதையும் நீங்கள் கேட்கணும். இல்லைனா மிகப்பெரிய ஆபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். 5. இப்போ அடுத்த நியர் ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன்ஸ் 6 மாதத்திலிருந்து 2 வருடங்களுக்குள்ள உங்களுக்கு எதை நீங்கள் எதிர்பார்க்கலாம்? தற்சமயம் உங்கள் ராசியில் ராகு பகவானும் 7ஆம் இடத்தில் கேதுவும் இருக்கிறார்கள். உங்கள் 12ஆம் வீட்டில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு வர துடிச்சுக்கிட்டு இருக்கார், ஜென்ம சனியாக. அடுத்தது உங்களுடைய 3ஆம் வீட்டில் உபஜயஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் ரிஷபராசியில் இருக்கிறார். இதான் நிலைமை. உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் என்ன அலைகளில் டைவர்ஷன் இருக்கும். ராகு ராசியில் இருப்பதனால் தேவையற்ற சிந்தனைகள் வரும். அளவுக்கு மீறிய ஆசையை இக்னைட் பண்ணுவார். ராகு இஸ் அ பிளானட் ஃபார் மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் மேனிப்புலேஷன். தேவையில்லாததை பூதகப்படுத்தி காமிப்பதும், மேனிஃபெஸ்டேஷன் ஒன்றை 1000 போல் பிரமிப்பாக காமிப்பதும் ராகுவுடைய இயல்பு தன்மை. இதே மாதிரி உங்கள் மனசில் சிந்தனைகள் ஆசிலேஷன் ஆகும். இப்படி பெண்டுலம் கிளாக் மாதிரி உங்களுடைய சிந்தனைகள் ஒரு நிலையில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். டைவர்ட் ஆகும், மனசிதைவு ஏற்படும், சிந்தனைகள் டைவர்ட் ஆகும். தேவையற்ற விஷயங்கள் மீது நாட்டம் வரும், தேவையற்ற ஆசைகள் வரும், தேவையற்ற பழக்கங்கள் வரும். இதன் மூலியமாக பின்னாடி மானம் அவமானங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே மாதிரி ஒரு சிலருக்கு ராகு ராசியில் இருப்பதனால் மிகப்பெரிய ராஜயோகங்களும் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. 7ஆம் இடத்தில் கேது இருப்பதனால் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை எதிர்பார்க்கலாம். 3வது புல்லட் பாயிண்ட், உங்களுடைய 12ஆம் வீட்டில் சனி இருப்பதனால் அனைத்து மீனராசி நண்பர்களும் தப்பிச்சு ஓடணுண்டா, நான் எங்கேயாவது வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணுண்டா அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுதான் அதுக்கு டைம். நீங்கள் படிக்கிறதுக்கோ வேலை வாய்ப்புக்கோ கல்யாணத்துக்கோ நீங்கள் அப்ராடுக்கு போய் செட்டில் ஆகிறதுக்கு அற்புதமான நேரம் இந்த நேரம் தான். அதுக்கு அடுத்தபடியாக உங்களுடைய 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், உபஜயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நீங்கள் எடுக்கின்ற அத்துணை முயற்சிகளையும் வெற்றிகரமாக செய்யக்கூடிய அமைப்பில் இருப்பதனால் நீங்கள் நல்ல முயற்சியை நல்ல விதத்தில் எடுக்கும் பொழுது உங்கள் முயற்சி 100% சக்ஸஸ் ஆகும். அப்படிங்கிறது மறக்க முடியாத உண்மை. இது முடிஞ்சது. அடுத்து தீர்வுகள் என்ன, அதை பற்றி பார்ப்போம். இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இதுக்கு தீர்வுகள் என்ன, அதை பற்றி பார்ப்போம். மீனராசிக்காரர்களுடைய முதல் ரெமெடி என்னன்னு பார்த்தோம்னா, தவறாமல் மாதந்தோறும் பௌர்ணமிக்கு சத்யநாராயணருக்கு பூஜை செய்வது மிகப்பெரிய ரெமெடி, மிகப்பெரிய மாற்றங்களை தரும். 2வது ரெமெடி என்னன்னு பார்த்தோம்னா, தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய ஸ்தலத்திற்கு சென்று மஞ்சள் வஸ்திரத்தை சாத்தி அபிஷேகம் செய்யும் போது, தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம் செய்யும் போது மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும். 3வது, உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸு, ஹை ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அவங்க வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதை உங்களால் முடிஞ்ச உதவியை கொண்டு சால்வ் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு எதிர்காலம் என்பது மிகப்பெரிய பிரகாசமாக மாறும். 4வது ரெமெடி, தினமும் காலையில் எழுந்தவுடனே 21 முறை குரு பகவானுடைய காயத்ரி மந்திரம், ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹி கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத், இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். 5வதாக மிகப்பெரிய ரெமெடி என்னன்னா, நீங்கள் இந்த படிக்கக்கூடிய வசதி இல்லாமல் இருக்கக்கூடிய அனாதை குழந்தைகளுக்கு படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட உதவிகளை உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும். இது சத்தியம் 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 என்று கூறி என் உயிரினும் மேலான மீனராசி அன்பு பெருமக்களே, அடுத்து மறுபடியும் உங்கள் சந்திக்கும் வரை இதை விட சிறப்பான தகவல்களுடன் இன்னும் அருமையான ஒரு எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.